டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எத பத்தி பார்த்துட்டு வரோம் அப்டின்னா, நரகம், ஹெல். ஸோ ஹெல்ல பத்தி தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். போன வாரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் நம்ம வந்து கன்டினியூஸா ஹெல்ல பத்தியே கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஹெல் அப்டின்னு எடுக்கும்போது, அதாவது இந்த ஹெல் நரகம் அப்டின்ற வார்த்தை வந்து எந்தெந்த வார்த்தையிலருந்து எந்தெந்த ஹீப்ரு வேர்ட் அண்ட் கிரீக் வேர்ட் எந்தெந்த வார்த்தைகள்லருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்டின்ற சில விஷயங்கள கூட நம்ம கவனிச்சோம். ஸோ ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இந்த நரகம் அப்டின்ற வார்த்தை வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எந்த ஹீப்ரு வேர்ட்லருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தை? எந்த ஹீப்ரு வேர்ட்? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இந்த நரகம் அப்டின்ற ஒரு வார்த்தை வந்து எந்த ஹீப்ரு வேர்ட்லருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தை? ஷியோல். தேங்க் யூ பிரதர். ஸோ ஷியோல் அப்டின்ற ஒரு வார்த்தையிலருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தை தான் நரகம். அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. நியூ டெஸ்டமென்ட்ல முதல்ல நியூ டெஸ்டமென்ட்ல வந்து எவ்ளோ வார்த்தைகள் வந்து நரகம் அப்டின்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது எவ்ளோ கிரீக் வேர்ட்ஸ் வந்து ஏன்னா நியூ டெஸ்டமென்ட் வந்து நம்ம பார்த்தோம். கிரீக்ல தான் எழுதப்பட்டிருக்கு நியூ டெஸ்டமென்ட். ஸோ நியூ டெஸ்டமென்ட்ல இந்த ஒரு நரகம் அப்டின்ற ஒரு வார்த்தை வந்து எவ்ளோ கிரீக் வேர்ட்ஸ்லருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு? 4 பிரதர். ஆக்சுவலா 4 கிடையாது 3. 3 வார்த்தைகள். 3 கிரீக் வேர்ட்ஸ். ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் 2மே சேர்த்தா தான் 4. நியூ டெஸ்டமென்ட் மாத்திரம் நம்ம பார்க்கும்போது 3 கிரீக் வேர்ட்ஸ் 3 கிரேக்க வார்த்தைகள். இப்போ அதுல முதல்ல இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தைய பத்தி தான் நம்ம வந்து போன வாரம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். எந்த வார்த்தை? ஷியோல். ஓகே. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிற வார்த்தை வந்து ஷியோல். அதாவது ஹீப்ரு வேர்ட் வந்து ஷியோல். கிரீக் வேர்ட் வந்து ஹேடிஸ். ஸோ இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்போ கிளியரா நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்க்கும்போது, ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த நரகத்துக்கு வந்து ஹீப்ரு வார்த்தை ஓல்ட் டெஸ்டமென்ட்ல என்னன்னா ஷியோல். அதே மாரி நம்ம நியூ டெஸ்டமென்ட்க்கு வந்தோம்னா, 3 வார்த்தைகள் வந்து ஹெல் அப்டின்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முதல் வார்த்தை தான் ஹேடஸ். ஸோ இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தத்த வந்து நம்ம பார்த்தோம். அதாவது இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தமே ஒரே அர்த்தம் தான். ஸோ யாராச்சும் சிம்பிளா சொல்ல முடியுங்களா? என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்? ஷியோல்னா என்ன? ஹேடஸ்னா என்ன? அதாவது 2மே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் 2 வார்த்தைக்கும். ஸோ யாராச்சும் சிம்பிளா சொல்ல முடியுங்களா? தேங்க் யூ பிரதர். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா கிரேவ் கல்லறை அல்லது எறந்து போனவங்களுடைய ஒரு இடம். ஒரு மரித்து போன ஒரு நிலைமை. ஸ்டேட் ஆஃப் டெட் அவ்வளோதான். ஒரு டெத் கண்டிஷன். அதுதான் வந்து ஹேடஸ் ஆர் ஷியோல். ஸோ இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தமே வந்து அதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நரகத்துக்கு போனாரா? அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் இருந்துச்சு. ஆமா, இயேசு கிறிஸ்து கூட நரகத்தில தான் அந்த 3 நாட்கள் அவரு செத்த பிறகு எங்க தான் இருந்தாரு அப்படின்னா, நரகத்தில தான் 3 நாட்கள் இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உண்மையாலுமே உலகம் சொல்ற மாதிரி ஹெல் அப்படின்ற ஒரு இடம் வந்து எரிகிற அக்னி, ஒரு ஃபயர் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, இயேசு கிறிஸ்து கூட எங்க தான் இருந்திருக்காரு அப்படின்னா, அந்த ஃபயர்ல தான் இருந்தாரு. அப்படின்ற மாரி அர்த்தமாயிடும். ஆனா அப்படி கிடையாது. ஸோ அங்க அந்த வார்த்தை அதுக்கான கிரீக் வேர்ட் என்ன அப்டின்னா ஹேடஸ். ஸோ ஹேடஸ்ன்றது என்ன? அந்த மரித்து போன ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் டெட் அல்லது ஒரு கிரேவ், ஒரு கல்லறை. ஸோ இயேசு கிறிஸ்து கூட அந்த 3 நாட்கள் அவரு மரித்த பிறகு, அந்த க்ரூசிஃபை பண்ணிறாங்க இல்லையா அவர. அவர க்ரூசிஃபை பண்ண பிறகு அவர் எங்க தான் இருந்தார் அப்டின்னா, இந்த ஒரு ஹேடஸ்ல தான் இருந்தாரு. அதாவது கிரேவ். கல்லறையில தான் இயேசு கிறிஸ்து வந்து இருந்தாரு. அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கவனிச்சோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, அடுத்த வார்த்தை. அதாவது டார்டரு. டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ப பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த டார்டரு பிளஸ் கெஹென்னா. இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ப பார்த்து முடிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்போ டார்டரு.
ஸோ இந்த ஒரு டார்டரு அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு டார்டரு அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை வந்து எந்த வசனத்தில வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கலாம். 2 பீட்டர் 2 சாப்டர் 4த் வெர்ஸ். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராச்சும் படிக்கலாம். இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம். இங்கிலீஷ்ல For, கூட for படிக்கலாம். if God did not spare angels when they sinned, but sent them to hell, putting them in chains of darkness to be held for judgment. ஓகே. தேவன் வந்து என்ன பண்ணாராம், பாவம் செய்த தூதர்களை வந்து ஹெல்லுல வந்து போட்டாராம். பாவம் செய்த தூதர்களை வந்து தேவன் வந்து ஹெல்லுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாராம். பிளஸ் அந்த ஹெல்லுல அவங்கள என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, செயின் பண்ணி வச்சாராம். செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அவங்கள நல்லா செயின் பண்ணி எது வரைக்கும் அவங்கள வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஜட்ஜ்மென்ட் வரைக்கும் அவங்கள வந்து வச்சிருக்கிறார். அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க நம்ம வந்து கவனிக்கலாம். இந்த டார்டரு அதாவது இங்க ஹெல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இ இந்த வார்த்தை வந்து ஒரிஜினலா இதோடைய கிரீக் வார்த்தை வந்து என்னன்னா, இந்த வசனத்துல டார்டரு. இந்த டார்டரு அப்படின்ற இந்த ஒரு கிரீக் வேர்ட் வந்து இந்த ஒரு வசனத்துல ஒண்டி தான் இருக்கும். அதாவது என்டயர் பைபிள்லயே டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த ஒரு வசனத்துல மாத்திரம் தான் இருக்கும். வேற எங்கேயுமே வந்து டார்டரு அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து வராது. பிளஸ் இந்த ஒரு டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை எ எதற்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் அதாவது பாவம் செய்த இந்த ஒரு தூதர்களை பத்தி பேசும்போது ஒண்டி தான் இந்த ஒரு கிரீக் வேர்ட வந்து அவரு யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தேவன் என்ன பண்றாராம், பாவம் செய்த தூதர்களை வந்து ஹெல்லுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதாவது டார்டரு. இது வந்து ஹேடஸ் கிடையாது, ஷியோல் கிடையாது. இது வந்து டார்டரு. டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சிட்டாராம். அங்க வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அவங்கள நல்லா செயின் பண்ணி, அவங்கள வந்து கட்டிட்டாராம். நல்லா செயின் பண்ணி அவங்கள வந்து டார்க்னஸ்ல வந்து போட்டுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வசனத்துல வந்து இருக்கு. எதுவரைக்கும் வந்து அவங்க அந்த செயின்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மென்ட். நியாய தீர்ப்பின் நாள், அந்த ஜட்ஜ்மென்ட் டே அப்டின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து அவர் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாரு இல்லையா? அந்த டே வரைக்கும் அவங்க எங்க தான் இருப்பாங்க அப்டின்னா, இந்த ஒரு டார்டருல தேவன் வந்து செயின் போட்டு கட்டியிருக்கிறாராம். இப்போ முதல் கேள்வி ஒரு கொஸ்டின் வந்து இங்க என்னன்னா, இந்த தூதர்கள் யாரு? பாவம் செய்த தூதர்கள் யாரு? ஹூ ஆர் தி ஏஞ்சல்ஸ் தட் சின்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, இந்த பாவம் செய்த தூதர்கள் யாரு? அல்லது எந்த காலகட்டத்தில இவங்க வந்து வராங்க, இந்த பாவம் செய்த தூதர்கள்? நோவா காலத்துல பிரதர். தேங்க் யூ பிரதர். நோவா காலத்துல வந்த இந்த பாவம் செய்த தூதர்கள், அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸ். இவங்க என்ன பண்றாங்க? அதாவது இந்த ஒரு குமாரர்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மனுஷர்களுடைய அந்த ஒரு குமாரத்திகள், டாட்டர்ஸ் ஆஃப் மென். அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பாவம் செய்றாங்க. அதாவது குழந்தை பெத்துக்கிறாங்க. இதனால தேவன் என்ன பண்றாரு இவங்கள, இந்த டார்டரு அதாவது இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கினீங்கன்னா, அந்த இடம் வந்து இப்படி இருக்கலாம். ஒரு இமேஜினேஷன் தான் இது. அந்த டார்டர்ல தூதர்கள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு விழுந்து போன இந்த ஒரு ஃபாலன் ஏஞ்சல்ஸ வந்து என்ன பண்றாருன்னா, செயின் பண்ணி வைக்கிறாரு. செயின்ல கட்டி என்ன பண்றாரு அப்படின்னா வைக்கிறாரு. இப்போ அந்த வசனம் வந்து இப்படி தான் இருக்கு. இந்த 2 பீட்டர் 2 சாப்டர் 4த் வெர்ஸ்ல இப்படி தான் இருக்கு. இதுக்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஒரு இமேஜ். ஸோ இப்படி தான் அந்த வசனத்த வந்து ஒரு பிக்சரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான். அந்த தூதர்கள டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துல போட்டு, தேவன் இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ முதல்ல இந்த ஒரு டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டார்டரு அப்படின்னா என்ன? இந்த டார்டரு அப்படின்ற வார்த்தை வந்து நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்டரு. ஏதாச்சும் எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்ல எங்கேயாச்சும் இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அநேகமா எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த கிரீக் மித்தாலஜி. அதாவது கிரேக்கர்களுடைய புராணம். கிரேக்கர்கள் மத்தியில என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, தே அதாவது கடவுள்ட்ட வந்து யாராச்சும் சண்டை போட்டாங்க அப்படின்னா, அவங்கள அதாவது இந்த இதுல பார்க்குறீங்களே, இவங்கலாம் கிரேக்க கடவுள்கள்.
இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ்ல இருக்கிறாங்க. இவங்கலாம் டைட்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்கலாம் கிரீக் காட்ஸ். கிரேக்க கடவுள்கள். இவங்க எல்லாருமே அதாவது இவங்க எல்லாருக்குமே மேல ஒரு கடவுள் இருப்பாரு இல்லையா? இந்த கிரீக் பிரகாரம் வந்து ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஜியூஸ் அப்படின்னு. அந்த கடவுளுக்கு அகைன்ஸ்ட்டா யாராச்சும் சண்டை போட்டு, இல்ல ஏதாச்சு இந்த ஒரு டிவைன் பீயிங்ஸ் இந்த தெய்வீக இந்த ஒரு பீயிங்ஸ் வந்து ஏதாச்சும் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, ஜியூஸ் வந்து என்ன பண்ணுவாராம், இவங்க எல்லாருமே எடுத்துன்னு போயிட்டு டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போட்டுருவாராம். டார்டரு அப்படின்ற ஒரு இடம் வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு குழி. டீப் பிட். வெரி லோவஸ்ட் பிளேஸ். ஸோ டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாருமே வந்து எடுத்துன்னு போயிட்டு ஜியூஸ் அந்த பெரிய கடவுள் வந்து இவங்க எல்லாருமே அதாவது தப்பு பண்ணவங்கள இந்த ஒரு டைட்டன்ஸ் இந்த டைட்டன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் பீயிங்ஸ். பவர்ஃபுல்லான அ பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான பீயிங்ஸ். இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது, இவங்க மறுபடியும் தப்பு பண்ணாதபடிக்கு டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஜியூஸ் வந்து என்ன பண்ணுவாராம், எடுத்துன்னு போயிட்டு இவங்கள போட்டுருவாராம். ஸோ டார்டரு அப்படின்ற ஒரு இடத்துல இவங்கள போட்டுட்டாக்கா, இவங்களுடைய பவர் யூஸ் பண்ணா கூட அந்த ஒரு இடத்துலருந்து இவங்களால வர முடியாதாம். ஸோ இது வந்து கிரீக்க அதாவது இந்த கிரேக்க புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அல்லது இத வந்து ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஒரு வசனத்தை வந்து யார் எழுதுறது அப்படின்னா, பேதுரு தான் எழுதுறாரு. இந்த 2 பீட்டர் 2 சாப்டர் 4த் வெர்ஸ். பேதுரு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிரேக்கர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட அதிகமா இருந்துச்சு. ஏன்னா, இந்த ஒரு நாலெட்ஜ் இப்போ அறிவு அப்படின்னு சொன்னாக்கா, அது எங்கருந்து தான் ரொம்ப அதிகமா வந்துச்சு அப்படின்னா, இந்த கிரேக்கர்கள், கிரீக். இப்ப நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய டேப்லெட்ஸ், இந்த மெடிசின்ஸ் இது எல்லாமே நிறைய வந்து கிரீக்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்தது தான். பிளஸ் இந்த பிலாசபிஸ் நிறைய தத்துவங்கள். இந்த நாலேட்ஜ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம், விஸ்டம்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே வந்து இந்த கிரீக்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில தான் பேதுரு பிளஸ் அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே வாழ்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில வந்து இந்த டாட்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு கல்ச்சுரல் வேர்ட் மாதிரி. கல்ச்சுரல் வேர்டுன்னு நம்ப சொன்னோம் அப்படின்னா, அவங்க யூசுவலா வந்து இந்த டார்டரு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தேவன் இப்போ யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ண நபர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபர். இப்ப அவர வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னும்போது சாதாரணமா எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஜெயில்ல போட்டாக்கா அவர கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் வந்து உன்ன டார்டருல போட்டுருவாரு. ஏன்னா டார்டருல போட்டாக்கா, அவங்கள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ அதே மாதிரி தான் பேதுரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு டார்டரு அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து இங்க யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து இந்த ஒரு ஏஞ்சல்ஸ விழுந்து போன பாவம் செஞ்ச இந்த ஒரு ஏஞ்சல்ஸ எங்க போடுறாரு அப்படின்னா, டார்டருல போட்டுருவாரு. டார்டருல போட்டுருக்கிறாரு ஆல்ரெடி. டார்டருல ஆல்ரெடி போட்டாரு. போட்டுட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படின்ட்டு ஒரு சிம்பல் மாதிரி இங்க யூஸ் பண்றாரு. அதாவது ஒரு அடையாளம். புரிய வைக்கிறதுக்காக. அதாவது தப்பு பண்ணாங்க இல்லையா? பாவம் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு தூதர்களுடைய நிலை என்ன? இப்ப அந்த தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக டார்ட்டரு இந்த ஒரு டார்ட்டரு அப்படின்ற ஒரு கிரேக்க பதத்த வந்து அவர் யூஸ் பண்றாரு. இது இன்னும் நம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ப இன்னொரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. இதே மாதிரி ஜூட் கூட எழுதியிருப்பாரு. Jude 1st chapter 6th verse. And the angels who did not keep their positions of authority, but abandoned their proper dwelling, these he has kept in the darkness, bound with everlasting chains for judgment on the great day. ஆ இப்போ இப்போ ஜூட் கூட இங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸ் வந்து தே டிட் நாட் கீப் தேர் ஃபர்ஸ்ட் எஸ்டேட். அதாவது அவங்களுடைய அந்த ஒரு நிலையை வந்து அவங்க காத்து கொள்ளல. ஏன்னா இவங்கலாம் யாரு? ஏஞ்சல்ஸ். இவங்கலாம் யார் கூட இருப்பாங்க? தேவன் கூட இருப்பாங்க. இவங்க தேவன் கூட இருக்கும்போது, அவங்களுடைய நிலையை அவங்க காத்து கொள்ளாம, பட் லெஃப்ட் தேர் ஓன் ஹேபிடேஷன். ஓன் ஹேபிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய நிலையை அதாவது அந்த ஏஞ்சல்ஸ் அந்த ஒரு நிலையை விட்டுட்டு, அவங்க இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டாங்க. இவங்க பாவம் செஞ்சதால, தேவன் வந்து இந்த ஒரு தூதர்கள வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல இந்த ஒரு தூதர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாக்கா, நம்ம படிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஒரு தூதர்களா எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு.
Ephesians 6th chapter 12th verse. Ephesians 6th chapter 12th verse. For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. அதாவது இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் இவங்கலாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹெவன்லி ரேம்ஸ். ஹெவன்லி ரேம்ஸ்ன்னு சொல்லும்போது, இந்த எர்த்தோடைய அட்மாஸ்பியர். இவங்க வந்து பூமியிலயும் இல்ல, ஹெவன்லயும் இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல தேவன் வந்து இவங்கள என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்கள செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. செயின் அப்படின்னு சொல்லும்போது, லிட்டரலாவே நீங்க இந்த இமேஜ்ல பார்க்குற மாரி சங்கிலிலாம் போட்டு வச்சிருப்பாரான்னு கேட்டாக்கா கிடையாது. செயின் அப்படின்னா, தேவன் வந்து அவங்கள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல வச்சிருக்கிறார். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னும்போது ஒரு தடை. என்னன்னா, இப்போ இந்த தூதர்கள்ட்ட வந்து என்ன ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னும்போது, அவங்க வந்து பரலோகத்துக்கும் போலாம், பிளஸ் பூமிக்கும் வரலாம். இப்போ பூமிக்கு வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க? ஒரு மனுஷர்கள் போல அவங்க வந்து மாறி வந்தாங்க. பரலோகத்துக்கு போம்போது ஏஞ்சல்ஸ் மாரி போயிடுவாங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்து இருக்கு. ஆனா, இந்த ஏஞ்சல்ஸ் வந்து தப்பு செஞ்சதால, தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, இவங்கள செயின் பண்ணி வச்சுட்டாரு. செயின் பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லும்போது, இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. அதாவது இவங்க வந்து பரலோகத்துக்கும் முடியாது. மறுபடியும் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வந்து அவங்க டாட்டர்ஸ் ஆஃப் மென்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்களோ, அதே மாதிரி மறுபடியும் இவங்க வந்து மனுஷர்கள் போல மாறி வர முடியாது இந்த பூமிக்கு. ஸோ 2 இடத்துக்கும் இவங்களால முடியாது. ஸோ தேவன் வந்து இவங்கள என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, செயின் பண்ணிட்டாரு. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாரு. இவங்கள்ட்ட இருந்த பவர வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. எடுத்துட்டாரு. அதுதான் வந்து இங்க பீட்டர் வந்து என்ன எழுதுறார் அப்டின்னா, தேவன் பாவம் செய்த அந்த தூதர்களை டார்டாருல போட்டுட்டாரு. டார்டாரு அப்டின்னு சொல்லும்போது, அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. அவங்க மறுபடியும் வந்து இந்த மனுஷர்கள ஏமாத்த முடியாத மாதிரி, அதாவது முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க இந்த ஏஞ்சல்ஸ்லாம், அவங்க மனுஷர்கள் போல மாறி வந்து எல்லாருமே வந்து ஏமாத்துனாங்க. அந்த மாதிரி வராதபடிக்கு இவங்கள என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, செயின் பண்ணி வச்சுட்டாரு. அப்டின்ட்டு தான் இங்க பீட்டர் வந்து சொல்றாரு. இது லிட்டரலாவே ஒரு இடம். அதாவது லிட்டரல் இடம் அப்டின்னும்போது, இப்ப ஹெல் அப்டின்னா, அது வந்து எரிகிற இடம். அந்த மாதிரி கிடையாது. அதுதான் இங்க கிரீக் வேர்ட் என்ன யூஸ் பண்றாரு அப்டின்னா, டார்டரு. டார்டரு அப்டின்றது ஒரு இமேஜினரி வேர்ல்ட். அந்த இமேஜினரி வேர்ல்ட வந்து பீட்டர் வந்து ஏன் யூஸ் பண்றாரு அப்டின்னா, தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஏஞ்சல்ஸ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்போ எங்க அந்த ஏஞ்சல்ஸ் இருக்கலாம் அப்டின்னும்போது, நம்ம வேர்ஸ்ல படிச்ச மாதிரி, இந்த ஒரு ஹெவன்லி ரேம்ஸ். அதாவது இந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். நம்ம இன்னொரு வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. சாத்தான் வந்து எங்க இருக்கிறான் அப்டின்ற ஒரு விஷயம் கூட படிக்கலாம் பாருங்க. எபிசியன்ஸ் 2nd சாப்டர் 2nd வேர்ஸ். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். In which you used to live when you followed the ways of this world and of the ruler of the kingdom of the air, the spirit who is now at work in those who are disobedient. அதாவது சாத்தான் வந்து இப்ப யாரு அப்டின்னும்போது, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர். இந்த பவர் ஆஃப் தி ஏர் யாரு? வேற யாரும் கிடையாது. அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ். ஏன்னா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்டின்னா, ஹெவன்லயும் இல்ல, எர்த்லயும் இல்ல. இந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல. இந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இவங்க என்ன பண்றாங்க, இந்த பூமிய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இந்த பூமிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, தி ஸ்பிரிட் தட் நவ் வொர்க்கத் இன் தி சில்ட்ரன் ஆஃப் டிசோபீடியன்ஸ். இவங்க அந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து இருந்து, இப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மனுஷர்கள வந்து தவறா வழிநடத்திக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா, இப்போ முன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல பண்ண மாதிரி சாத்தான் அல்லது இந்த ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மனுஷர்கள் போல மாறி வந்து எல்லாரையும் ஏமாத்த முடியுமான்னு கேட்டாக்கா கிடையாது. ஏன்னா, தேவன் வந்து அதனால தான் அந்த வேர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அவங்கள டார்க்னஸ்ல செயின் பண்ணி வச்சுட்டாரு. டார்க்னஸ்ல செயின் பண்ணி வச்சுட்டாரு அப்டின்னா, லிட்டரலாவே அங்க எதுவும் லைட் போடாம வச்சுட்டாரு அப்டின்ட்டு அர்த்தம் இல்ல. செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்டின்னா, இப்போ செயின்ஸ் அப்டின்னும்போது அவங்கள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, டார்க்னஸ்ல வேலை செய்ய முடியும். அதனால தான் செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இப்போ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அதாவது இந்த விழுந்து போன தூதர்கள் வந்து எப்படி வேலை செய்றாங்க அப்டின்னா, டார்க்னஸ்ல வேலை செய்றாங்க. டார்க்னஸ்ல வேலை செய்றாங்க அப்டின்னும்போது, இந்த சோல், ஆத்மா சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். இப்போ ஒருத்தர் மேல பேய் வருது. அதுக்கப்புறமா இந்த குறி சொல்றவங்க, இந்த
அதாவது ஒருத்தருக்குள்ள பேய் இறங்கி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. இது எல்லாமே யாருடைய ஒரு காரியங்கள் அப்படின்னும்போது, இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தான். இந்த விழுந்து போன தூதர்கள், இந்த பாவம் செய்த தூதர்கள். இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்தே டார்க்னஸ்ல வேலை செய்றாங்க. அதாவது ஒரு இருள், இந்த டார்க் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து வேலை செய்றாங்க. இப்போ இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு பாவம், இந்த எல்லா விஷயத்துக்குமே யாரு காரணம்னா இவங்க தான். இவங்களுடைய அதிபதி யாரு? இவங்களுடைய பிரின்ஸ் யாரு அப்படின்னா சாத்தான். சாத்தான் பிளஸ் இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இந்த விழுந்து போன தூதர்கள் சேர்ந்து, அந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து இவங்க டோட்டல் வேர்ல்டயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தவறா கொண்டு போறாங்க. அந்த டார்க்னஸ்ல அவங்கள வந்து வழிநடத்துறாங்க. ஏன்னா இப்ப ஈவில் தீமை அப்படின்னாலே நம்ம எத தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டார்க்னஸ், இருள். ஸோ இவங்களுடைய கிரியைகள், இவங்களுடைய வேலை எல்லாமே எதுல தான் இருக்கு அப்படின்னா, இருள்ல தான் இருக்கு. டார்க்னஸ்ல தான் இருக்கு. வெளிச்சத்துல இவங்களால வேலை செய்யவே முடியாது. ஏன்னா தேவன் வந்து இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. இவங்கள வந்து கட்டி போட்டுட்டாரு. அந்த செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். ஸோ இவங்க இருள்ல மட்டும் தான் இவங்களால வந்து வேலை செய்ய முடியும். ஸோ எவ்வளோ நாள் இவங்க வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருப்பாங்க, அல்லது எவ்வளோ நாள் வரைக்கும் தேவன் இவங்கள வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மென்ட் டே வரைக்கும். ஜட்ஜ்மென்ட் டே வரைக்கும் இவங்க எங்க தான் இருப்பாங்கன்னா, அந்த செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு வார்த்தை. டார்ட்டரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இதுதான். ஸோ இந்த டார்ட்டரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு அடையாள பாஷை மாரி பீட்டர் வந்து யூஸ் பண்றாரு. எதற்காக அப்படின்னா, தேவன் அந்த விழுந்து போன தூதர்கள், அந்த ஒரு ஃபாலன் ஏஞ்சல்ஸ வந்து ஏன்னா இவங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல். இவங்கள தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முன்னாடிலாம் இவங்க மனுஷர்கள் போல மாறி வந்து, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏமாத்துனாங்க. அதாவது இந்த டாட்டர்ஸ் ஆஃப் மென்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு வேற ஜெனரேஷனே உருவாக்குனாங்க. ஸோ தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சு, அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்ப இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு எர்த்ஸ் அட்மாஸ்பியர். அந்த ஒரு எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து இவங்க சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. தேவன் வந்து இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. பட் இவங்க அந்த டார்க்னஸ் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு வேர்ல்ட வந்து ஒரு ராங் டைரக்ஷனுக்கு கொண்டு போறாங்க. எல்லாரையுமே வந்து பாவத்துல இந்த ஒரு சின்ல வந்து எல்லாரையுமே வழிநடத்துறாங்க. இவங்களுடைய ஒரு லீடர் மாரி இப்ப யார் இருக்காரு அப்படின்னா, சேட்டன். இப்போ சாத்தான் வந்து ஒரு லீடர் மாரி இருந்து, இந்த உலகத்த வந்து இவங்க தவறா வந்து வழிநடத்தி கொண்டு போறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டார்ட்டரு. இந்த டார்ட்டரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் வருது. நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 பீட்டர் 2 சாப்டர் 4த் வெர்ஸ். இந்த இடத்துல மாத்திரம் தான் டார்ட்டரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ டார்ட்டரு அப்படின்றது வந்து இந்த அ ஏஞ்சல்ஸ் உடைய ஜட்ஜ்மென்ட்ட குறிச்சு பேசுற ஒரு விஷயம். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த தப்பு பண்ண இந்த ஒரு ஏஞ்சல்ஸ வந்து செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. செயின் பண்ணி இப்போ எந்த அ இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். இந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு டார்க்னஸ்ல வேலை செஞ்சு, எல்லாரையுமே அவங்க வந்து ஒரு ராங் டைரக்ஷனுக்கு கொண்டு போறாங்க. அப்படின்ட்டு நம்ம வந்து இதுல பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து டார்ட்டரு. அடுத்தது வந்து என்னன்னா, கெஹென்னா. இப்போ கிரீக் வேர்ட் 3 இருந்துச்சு. ஒண்ணு நம்ம என்ன பார்த்தோம்னா ஹேடஸ். ஹேடஸ் அப்படின்றது மரித்து போன நிலைமை. அதாவது ஒருத்தர் மரித்து போறாங்க அப்படின்னா, அவங்க நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். அவங்க எந்த இடத்துக்கு தான் போறாங்கன்னா ஹேடஸ். அதாவது கல்லறை. ஸ்டேட் ஆஃப் டெட். ஒரு டெத் கண்டிஷன். அதுதான் வந்து ஹேடஸ். அடுத்தது வந்து டார்ட்டரு. டார்ட்டருன்னா என்ன? அது வந்து ஏஞ்சல்ஸ் உடைய ஜட்ஜ்மென்ட்ட வந்து குறிக்குது. அந்த தப்பு பண்ணாங்க இல்லையா? விழுந்து போன அந்த ஒரு ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய ஜட்ஜ்மென்ட்ட வந்து அது குறிக்குது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தோம் ஹேடஸ். அது வந்து யாருடைய ஜட்ஜ்மென்ட் அப்டின்னா, மனுஷர்கள். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல தேவன் என்ன பண்ணார்ன்னா ஆதாம்ட்ட, "இந்த ஒரு பழத்த சாப்பிட்டா நீ வந்து செத்துருவ" அப்டின்ட்டு சொன்னாரு. அந்த பழத்த வந்து ஆதாம் சாப்பிட்டாரு. இப்போ ஒட்டுமொத்த மனுஷக்குழுமே இந்த பாவத்துல இருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த மரித்து போன நிலைமை. ஹேடஸ் அந்த வார்த்தை ஷியோல் பிளஸ் ஹேடஸ் 2மே அந்த ஒரு அர்த்தத்த தான் வந்து குறிக்குது. அடுத்தது வந்து டார்ட்டரு. டார்ட்டரு அப்படின்றது வந்து இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் உடைய ஜட்ஜ்மென்ட்ட பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ஃபாலன் ஏஞ்சல்ஸ செயின் பண்ணி, அதாவது அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல அவங்கள வந்து வச்சிருக்காருன்ட்டு பார்க்குறோம். அவங்களால முன்ன மாதிரி மனுஷர்கள் போல மாறி வந்து எல்லாருமே ஏமாத்த முடியுமான்னு கேட்டாக்கா, கிடையாது. எது வரைக்கும் அவங்கள தேவன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஜட்ஜ்மென்ட் வரைக்கும் தேவன் வந்து அவங்கள வச்சிருக்காரு. இதுதான் வந்து என்னன்னா டார்ட்டரு.
இப்போ அடுத்தது நம்ம இப்போ எந்த வார்த்தைய வந்து பார்க்குறோம் அப்டின்னா, கெஹென்னா. கெஹென்னா அப்டின்ற ஒரு வார்த்தைய வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஒரு கெஹென்னா வந்து எங்க வருது அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மார்க் 9th சாப்டர் 43rd வெர்ஸ். If your hand causes you to sin, cut it off. It is better for you to enter into life maimed rather than having two hands to go to hell into the fire that shall never be quenched. ஓகே. இந்த ஒரு வசனத்த வந்து நீங்க நெறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இங்க என்ன சொல்றாரு அப்டின்னா, சப்போஸ் உன்னுடைய கை வந்து ஏதாச்சும் தவறு பண்ணுச்சுன்னா, நீ அந்த கைய வந்து என்ன பண்ணிடு? கட் பண்ணி போட்டுரு. ஏன்னா, அ நீ வந்து நெருப்புல அழிஞ்சு போறத பார்க்கிலும், பரலோகத்துக்கு நீ என்ன பண்ணலாம்? 2 கை இல்லாம கூட நீ வந்துரலாம். "இட் இஸ் பெட்டர் ஃபார் thee to enter into life maimed than having 2 hands to go into hell." அதாவது நீ வந்து 2 கையில நீ தப்பு பண்ணிட்டு, நீ நரகத்துக்கு போறத பார்க்கிலும், அந்த 2 தப்பு பண்ற 2 கை நீ கட் பண்ணிட்டு, நீ பேசாம ஹெவனுக்கு வந்துரலாம். அப்டின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. இன்னொரு வெர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. ஆ 45 மார்க் 9th சாப்டர் 45. And if your foot causes you to sin, cut it off. It is better for you to enter life lame rather than having 2 feet to be cast into hell, into the fire that shall never be quenched. ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு கைய பத்தி பேசினாரு. இப்போ வந்து காலு. உன்னுடைய காலு வந்து தப்பு பண்ணுச்சுன்னா, நீ என்ன பண்ணிடு அந்த கால கட் பண்ணிட்டு, நீ வந்து பரலோகத்துக்கு நீ வந்துரலாம். ஏன்னா 2 கால வச்சுட்டு நீ தப்பு பண்ணிட்டு, நரகத்துக்கு போறத பார்க்கிலும், நீ வந்து அந்த 2 கால நீ கட் பண்ட்டு, நீ வந்து பரலோகத்துக்கு நீ வந்துரலாம். அப்டின்ட்டு தான் இந்த அடுத்த வசனம் வந்து பேசுது. இன்னொரு விஷயத்த வந்து நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, இப்போ "தேன் ஹேவிங் 2 ஃபீட் டு பி காஸ்ட் இன்டு ஹெல், இன்டு த ஃபயர் தட் நெவர் ஷல் பி குவென்ச்ட்." அதாவது அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புனா, அது வந்து கம்மி ஆகாது. அது எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த நெருப்பு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீ போறத பார்க்கிலும், அந்த கால கட் பண்ணி போட்டுட்டு நீ பேசாம பரலோகத்துக்கு வந்துடலாம். அந்த இடத்துல நெருப்பு மாத்திரம் இருக்காது. வேற இன்னொரு விஷயம் கூட இருக்குன்றாரு. 44th வெர்ஸ் படிங்க பிரதர். மார்க் 9:44. Where their worm does not die and the fire is not quenched. அந்த ஒரு இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் அப்டின்னா, அந்த நரகம் அப்டின்ட்டு இங்க சொன்னாரு இல்லையா? அதாவது நீ வந்து பாவம் செய்ற அந்த ஒரு 2 கை நீ கட் பண்ணி போட்டுட்டு, நீ பேசாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்டி இல்லன்னா அந்த 2 கைய வச்சுட்டு நீ நரகத்துக்கு போயிடுற மாரி ஆயிடும். அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் அப்டின்னா, நெருப்பு இருக்கு. நெருப்பு வந்து அங்க எரிஞ்சுட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அங்க நெறைய புழு இருக்கு. நெருப்புலேருந்து நீ தப்பிச்சுட்ட அப்டின்னா, புழு வந்து உன்ன சாப்ட்டுரும். ஸோ, உனக்கு கட்டாயமா நீ அழிஞ்சு போயிடுவ. ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் புழு. இந்த மாதிரி இடத்துக்கு நீ 2 கைய வச்சுட்டு போறத பார்க்கிலும், அந்த 2 கைய கட் பண்ணி போட்டுட்டு நீ வந்து பரலோகத்துக்கு நீ போயிடலாம். அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. இன்னொரு வெர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. 47. And if your eye causes you to sin, pluck it out. It is better for you to enter the kingdom of God with one eye rather than having 2 eyes to be cast into hellfire. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கைய பத்தி பேசினாரு. கைய வந்து நீ பாவம் செய்ற அந்த கைய வந்து கட் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட்டு வந்து கால பத்தி பேசினாரு. உன்னுடைய கால் வந்து ஏதாச்சும் பாவம் செஞ்சுச்சா, அத வந்து நீ கட் பண்ணி போட்டுரு அப்டின்னாரு. இப்போ 3வது வந்து கண்ண பத்தி பேசுறாரு. உன்னுடைய கண்ணு வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுச்சா, நீ பேசாம அத கட் பண்ணி போட்டுட்டு, நீ வந்து ஒரு குருடனா வந்து நீ பரலோகத்துக்கு நீ போயிடு பரவால்ல. ஏன்னா, அந்த ஒரு பாவம் செய்ற அந்த கண்ண வந்து நீ வச்சுக்கணும் அப்டின்னா, நீ வந்து நரகத்துக்கு போறத பார்க்கிலும், நீ பேசாம அந்த கண்ண எடுத்து போட்டுட்டு, நீ வந்து ஒரு குருடனா நீ என்ன பண்ணலாம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு நீ வந்து போயிடலாம். அப்டின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. ஸோ 3 விஷயத்த பார்த்தோம். இந்த ஒரு 3 விஷயத்த நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இப்போ இந்த 3 விஷயத்த நீங்க கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்களேன். இப்போ லிட்ரலா
இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, இப்ப நம்ம எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமான்னு கேட்டாக்கா கிடையாது. நம்மளுடைய கைகள் சில சமயத்துல என்ன பண்ணுது? பாவம் பண்ணுது. நம்மளுடைய கால்கள் என்ன பண்ணுது? பாவம் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய ஐஸ் கூட என்ன பண்ணுது அப்டின்னா, பாவம் பண்ணுது. 3மே பாவம் பண்ணுது. இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்? கையையும், காலையும், கண்ணையும் நம்ம கட் பண்ணி போட்டுறலாமா? இப்ப அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ பேசாம அத கட் பண்ணி போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? நெறைய பாவமான விஷயங்கள வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி, நம்மளுடைய கண்கள என்ன பண்ணலாம்? கட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா, கண் இருக்கிறதுனால தானே பாவமான விஷயங்கள நம்ம பார்க்குறோம். அத கட் பண்ணி போட்டுட்டாக்கா, பாவமான விஷயங்கள நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ, அத கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம வந்து எங்க போயிடலாம் அப்டின்னா, பரலோகத்துக்கு போயிடலாம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, உண்மையாலுமே லிட்டரலாவே அவர் சொல்ற மாதிரி அப்டிதான் இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே பரலோகத்தில இருக்கிறவங்க எல்லாருமே எப்டி தான் இருப்பாங்க? எல்லாம் ஹேண்டிகேப்பா தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கண் இருக்காது, ஒருத்தருக்கு கால் இருக்காது, சில பேருக்கு வந்து கை இருக்காது. இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாக்கா. ஏன்னா, நம்ம வந்து ஒரு பாவம் செய்ற கண்ண வச்சுட்டு நரகத்துக்கு போறத பார்க்கிலும், நம்ம எங்க போயிடலாம் அப்டின்னும்போது, கண்ண எடுத்து போட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். அதாவது பரலோகத்தில நம்ம எப்டி இருப்போம்? ஒரு குருடனா வந்து இருப்போம். ஸோ, இயேசு கிறிஸ்து இங்க சொல்ற இந்த ஒரு வசனங்கள் வந்து, இது லிட்டரலா நம்ம எடுத்துக்க கூடாது. இது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அதாவது ஒரு அடையாள லாங்குவேஜ். ஒரு அடையாள பாஷையில தான் இயேசு கிறிஸ்து வந்து இங்க பேசுறாரு. ஸோ, என்ன ஒரு அடையாளத்த இங்க இயேசு கிறிஸ்து பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா, இங்க இங்க ஹெல் அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து யூஸ் பண்றாரு இல்லையா? இந்த ஹெல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எந்த கிரீக் வேர்ட் இந்த ஒரு வார்த்தைக்கு வருது அப்படின்னா, கெஹென்னா. அதாவது நம்போ பார்த்தோம் இல்லையா? இந்த 3 கிரீக் வேர்ட். இங்க வந்து ஹேடஸ் வர்றது கிடையாது. கெஹென்னா. கெஹென்னா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்க வந்து வருது. இந்த கெஹென்னா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்த கண்டுபிடிச்சா தான், நம்ம வந்து எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்த வந்து பேசுறாரு. இந்த வசனத்த வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கெஹென்னா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்ஸ்? பைபிள்லயே எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெஹென்னா அப்படின்ற ஒரு வார்த்தை? நம்ம வந்து ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. ஜெரமியா 7th சாப்டர் 31st வேர்ஸ். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். And they have built the high places of Tophet, which is in the valley of the son of Hinnom, to burn their sons and their daughters in fire, which I did not command, nor did it come into my heart. அதாவது இந்த கெஹென்னா அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஆக்சுவலா வந்து ஒரு வேலி. வேலி ஆஃப் ஹினோம். கெஹென்னா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான இன்னொரு பேர் தான் என்னன்னா, வேலி ஆஃப் ஹினோம். அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு. ஒரு வேலி. இப்போ பள்ளத்தாக்குனா என்ன? இப்போ 2 மவுண்டன் இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து ஒரு இடம் இருக்கும். அதுதான் வந்து இந்த வேலி. பள்ளத்தாக்கு. இஸ்ரேல் ஜனங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு காலத்துல, இந்த வேலி ஆஃப் ஹினோம் அதாவது இந்த ஒரு கெஹென்னா அப்படின்ற இந்த ஒரு இடத்துல வந்து, அவங்க பெரிய பெரிய விஷயத்த கட்டிட்டு, அங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய சன்ஸையும், டாட்டர்ஸையும் பலி குடுத்தாங்களாம் ஃபயர்ல. ஏன்னா இது வந்து யாருடைய பிராக்டிஸ் அப்படின்னா, ஜென்டைல்ஸ் புறஜாதிகள். புறஜாதிகள்னா இஸ்ரேல் இல்லாதவர்களுடைய பிராக்டிஸ் இது. இந்த ஐடியல் வொர்ஷிப்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்களுடைய பிராக்டிஸ் இது. இந்த ஐடியல் வொர்ஷிப் பண்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சன்ஸையும், டாட்டர்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலி குடுத்துருக்காங்க. ஃபயர்ல. தேவன் என்ன சொல்றாரு, "நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் வந்து என்னுடைய மைண்ட்ல கூட வந்தது கிடையாது. அந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்க பண்றீங்க." ஸோ அந்த காலத்துல வந்து இந்த ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது குழந்தைங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் இந்த சிலை வந்து இப்படிதான் இருக்குமாம். இங்க வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு வந்து உள்ள போட்டுட்டே இருப்பாங்களாம். ஸோ இங்க நெருப்பு வந்து ரொம்ப ஹை பீக்ல வந்து அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து அ அந்த நெருப்புல வந்து குடுத்துட்டு, எல்லாரும் கத்துவாங்களாம். அந்த குழந்தைய வந்து நெருப்புல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாம். அந்த அவங்களுடைய அந்த கடவுளுக்கு.
இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து இஸ்ரேல் ஜனங்க கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் தேவன் திட்டுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் சொல்லவே இல்லையே! என் மைண்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்தது கிடையாதே! சின்ன சின்ன குழந்தைங்களா நீங்க எடுத்துன்னு போயிட்டு, மத்தவங்கள பார்த்துட்டு அத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களே! அப்டின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. தேவன் வந்து திட்டுறாரு அவங்கள. இது ஆக்சுவலா எந்த இடத்துல அவங்க பண்ணாங்கன்னா, இந்த வேலி ஆஃப் ஹினோம். அதாவது கெஹென்னா. கெஹென்னா அப்டின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சன்ஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர் சாக்ரிஃபைஸ வந்து இங்க பண்ணியிருக்கிறாங்க. லேட்டரா இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து மனம் திரும்பி, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல இது வந்து தவறு அப்டின்னு புரிஞ்சுட்டு, அவங்க வந்து ரிப்பென்ட் ஆகுறாங்க. ரிப்பென்ட் ஆன உடனே தான் இந்த ஒரு இடம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இப்போ இது சன்ஸையும், டாட்டர்ஸையும் சாக்ரிஃபைஸ் குடுத்தாங்க இல்லையா? இந்த ஒரு இடத்த வந்து ஒரு கார்பேஜ் பிளேஸா மாத்திட்டாங்க. கார்பேஜ் பிளேஸ் அப்டின்னு சொல்லும்போது, இருக்கக்கூடிய எல்லா அந்த ஜெருசலேம் அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் எடுத்து, இங்க தான் வந்து எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அத எரிப்பாங்களாம். குப்பைங்க அதாவது வேஸ்ட் பொருள். இங்க வந்து பாஸ்பரஸ் அப்டின்ற ஒரு கெமிக்கல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அ கந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த ஒரு கந்தகத்த ஃபுல்லா தூவி விட்டுருவாங்களாம். ஏன்னா கந்தகம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாஸ்பரஸ் வந்து இருந்துச்சுன்னா, இந்த நெருப்பு வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். ஸ்டாப்பே ஆவாது. நெருப்பு வந்து அப்படியே கன்டினியூஸா இந்த ஒரு இடத்துல கெஹன்னா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கன்டினியூஸா நெருப்பு வந்து எப்பொழுதுமே எரிஞ்சுட்டே இருக்குமாம். ஃபயர் வந்து பர்ன் ஆயிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த கெஹன்னாவ வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய இடத்துல யாராச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் அதாவது எப்படிப்பட்ட கிரிமினல்னா, நீலாம் வாழவே தகுதி இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல சாகடிச்சுட்டு, அவர எடுத்துன்னு வந்து இங்க தான் போட்டுருவாங்களாம். கெஹென்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்து அவர போட்டுருவாங்களாம். ஏன்னா, இந்த ஒரு இடம் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அதாவது குப்பைங்கள எடுத்துட்டு வந்து இங்க தான் போடுவாங்க. குப்பைங்க எல்லாமே எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நீ வந்து வாழவே தகுதி இல்ல. அப்படின்ற ஒரு ஒரு நபர வந்து அந்த ஒரு கிரிமினல் வந்து சாகடிச்சு, அவர எடுத்துன்னு வந்து இங்க தான் போடுவாங்களாம். ஸோ அவர சாகடிச்சுட்டு இங்க எடுத்துட்டு வந்து போடுறாங்க இல்லையா? ஒண்ணு என்ன ஆகும், நெருப்புல எரிஞ்சு செத்துருவாரு. அப்படி இல்லன்னா, அந்த புழு இருக்கு இல்லையா? அவர் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு புழு, அந்த புழு வந்து அவர சாப்ட்ரும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன? அவங்க கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். இத தான் வந்து இயேசு கிறிஸ்து இங்க என்ன ரெஃபர் பண்ணியிருப்பார்ன்னா, அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஏன்னா, கெஹென்னா அப்படின்ற ஒரு இடம் வந்து உண்மையாலுமே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய டைம்ல கெஹென்னா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து உண்மையாலுமே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்த ரெஃபர் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அடையாளமா பேசுறாரு. இங்கே கூட ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். என்ன சிம்பாலிக் லாங்குவேஜ்னா, நீங்க வந்து அந்த ஒரு கெஹென்னா அப்படின்ற இடத்துல என்ன இருக்கும்? புழு இருக்கும். பிளஸ் ஃபயர் வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ லிட்டரலாவே அங்க ஒரு இடம் கெஹென்னா அப்படின்ற ஒரு இடம் வந்து இருந்துச்சு. ஸோ அங்க வந்து ஒண்ணு நெருப்புல எரிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லையா, அங்க இருக்கக்கூடிய புழு, அந்த புழு வந்து அவங்கள சாப்ட்ரும். 2த்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஸோ கெஹென்னா அப்படின்ற ஒரு இடம் வந்து எத அடையாளப்படுத்தி அவர் அங்க பேசுறாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு அழிவு. ஏன்னா நெருப்பு அப்படின்னும்போதே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் தான். பைபிள்ல வந்து நெருப்பு ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மென்ட் அல்லது ஒரு அழிவு. ஏன்னா நெருப்பு என்ன பண்ணிடும்? ஒரு விஷயத்த வந்து அழிச்சிடும். அது வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு ஒரு சிம்பலா இந்த ஒரு நெருப்பானது வந்து ஒரு அடையாளமா இருக்கு. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட வந்து இங்க பேசியிருப்பாரு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன கொஞ்சம் டீட்டெயிலா வந்து இத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து என்ன சொல்றாரு? உன்னுடைய கை வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுச்சுன்னா, நீ என்ன பண்ணிடு அத வந்து கட் பண்ணி போட்டுரு அப்டின்ட்டு சொல்றாரு. இப்போ கை இப்போ நம்ப கை அப்டின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா, கை வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு? இப்போ உன்னுடைய கை வந்து தப்பு பண்ணுது அப்டின்னா, அது எதுக்கு அடையாளமா இருக்கும் அப்டின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நெறைய பேர் கூட பழகுறோம். நெறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம். ஸோ நீ வந்து ஒருத்தர் கூட வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உன்ன வந்து பாவத்துல வழி நடத்துச்சு அப்டின்னா, ஒரு சின்னுக்கு கொண்டு போகுது அப்டின்னா, நீ என்ன பண்ணிடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிடு. பாவத்துக்கு கொண்டு போற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே கிடையாது. தேவன்ட்டருந்து ஒரு விஷயம் வந்து உன்ன தூரம் கொண்டு போதா, அந்த விஷயம் வந்து உனக்கு தேவையே கிடையாது. அந்த விஷயத்த வந்து நீ எடுத்து போட்டுரு. அந்த விஷயத்தோடு கூட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்காத.
நீ அந்த விஷயத்த வந்து எடுத்து போட்டுரு, கட் பண்ணி போட்டுரு அப்படின்ட்டு தான் அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சப்போஸ் நீ அத கட் பண்ணி போடல அப்படின்னா, நீ கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுவ. கம்ப்ளீட்டா தேவன் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, உன்ன வந்து அழிச்சிடுவாரு. இப்போ சில நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. அ அ ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி போடுவாங்கன்னா, அமெரிக்கா எக்ஸ்டெண்ட்ஸ் இட்ஸ் ஹேண்ட் டூ ரஷ்யா. அதாவது எக்ஸ்டெண்ட்ஸ் இட்ஸ் ஹேண்ட் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உன்ன வந்து பாவத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா, தேவன்ட்டருந்து உன்ன தூரம் கொண்டு போகுது அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவை கிடையாது. அத வந்து நீ கட் பண்ணிடு. உன்னுடைய கிறிஸ்டியன் லைஃப்‌க்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு தடையா இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவை கிடையாது. நீ வந்து அத கட் பண்ணிடு. இது வந்து கை. அடுத்தது வந்து கால். கால் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய இடத்துக்கு போறோம். இப்ப கால் அப்படின்னு எடுத்தனாலே கால்ல தான் கால யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம். நீ வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போம்போது, அந்த இடங்கள் வந்து பாவப்பட்ட ஒரு இடங்களா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது நீ போகக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து உன்ன பாவத்துக்கு வழி நடத்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகாத. அத கட் பண்ணிடு. ஏன்னா நம்மளுடைய கால்கள் வந்து எத நோக்கி தான் போகணும் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வேலைக்கு போறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சர்ச்சுக்கு போணும். நம்ம கன்டினியூஸா என்ன நம்மளுடைய கால்கள் வந்து எத நோக்கி தான் போணும் அப்படின்னா, சர்ச்சுக்கு தான் போணும். சர்ச்சுக்கு போணும். பிளஸ் எங்கேயாச்சும் தேவன பத்தி சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். நம்மளுடைய கால்கள வந்து நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணணுமே தவிர, தவறான இடங்களுக்கு போகுறதுக்கு நம்மளுடைய கால்களை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களுக்கு நீ போற அப்படின்னா, அத கட் பண்ணி போட்டுரு. வேர்ல்ட்லி பிளெஷர்ஸ தேடி நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம். இப்போ இந்த உலகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா, உலகத்த வந்து என்ஜாய் பண்ணணும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போகாத. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போன அப்படின்னா, தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் உன் மேல வந்துரும். இதெல்லாம் யாருக்கு தான் சொல்றாரு அப்படின்னா, வேர்ல்டுக்கு சொல்லல. கிறிஸ்டியன்ஸ்க்கு சொல்றாரு. முக்கியமா ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் யார பார்த்து தான் பேசுகிறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டிசைபிள்ஸ பார்த்து பேசிட்டு இருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய டிசைபிள்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இப்படிப்பட்ட தவறான இடங்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, அது வந்து தவறு. அத கட் பண்ணிடுங்க. அத கட் பண்ணி போட்டுருங்க. இல்லன்னா தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து உங்க மேல வந்துரும். இப்போ அடுத்தது வந்து கண்ணு. கண்களின் இச்சை. இந்த லஸ்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்ட்டு கூட வசனம்லாம் இருக்கும். அதாவது நம்போ இந்த ஒரு கண்ணு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வசனம் வந்து எப்படி இருக்குன்னா, "ஐ இஸ் த லைட் ஆஃப் யுவர் பாடி." இந்த ஒரு கண்ணு தான் நம்மளுடைய பாடிக்கே ஒரு வெளிச்சம். ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே எப்படி தான் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற விஷயத்த வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய ஒரு லைட்டே நம்மளுடைய பாடிக்கு எதுதான் லைட்டுன்னா நம்மளுடைய கண்கள் தான். ஏன்னா நம்ம எத பார்க்குறோமோ, நம்ம அத வச்சு தான் ரியாக்ஷன் குடுப்போம். அ அத வச்சு தான் நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ நம்மளுடைய பார்வை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் நமக்கு வந்து ஒரு லைட். நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து பாவமான விஷயங்களா இருந்துச்சுன்னா, அந்த விஷயங்கள வந்து நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்மள வந்து பாவத்துக்கு வழிநடத்தி கொண்டு போச்சுன்னா, அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்ல. அத வந்து நீங்க கட் பண்ணிடுங்க. அந்த விஷயங்கள நீங்க பார்க்காதீங்க. பாவத்துக்கு கொண்டு போற விஷயங்கள வந்து நீங்க பார்க்காதீங்க. அத பிராக்டிஸ் பண்ணாதீங்க. சில சமயத்துல சில விஷயங்கள பார்ப்போம். அது வந்து நல்லதா தான் இருக்கும். ஆனாலும் அந்த விஷயங்கள் வந்து பாவத்துக்கு நம்மள கொண்டு போயிடும். அப்படியே ஸ்லோவா நமக்கே தெரியாத மாதிரி. ஏன்னா சாத்தான் வந்து எப்படி வருவான் அப்படின்னா, ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி அ நம்ம எப்படி நினைப்போம், சாத்தான்னா வந்து அவரு வந்து நம்மள பயமுறுத்துறார் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. சாத்தான் எப்படி வருவார்ன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட போல அவரு வருவாரு. ஏன்னா நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து அவரு 40 டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணிட்ட பிறகு, சாத்தான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் மாரி வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து, "நீ வந்து இந்த கல்ல வந்து ஒரு அப்பமா நீ சேஞ்ச் பண்ணிடு. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி பசி எடுத்துட்டு இருக்கும். நீ இப்ப தான் ஃபாஸ்டிங்லாம் முடிச்சுட்டு வந்த. சேஞ்ச் பண்ணி சாப்ட்டுரு." அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட போல தான் வராரு. ஒரு ஃப்ரெண்ட போல வந்து அங்க இயேசு கிறிஸ்துவ ஏமாத்த முயற்சி செய்றாரு. நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து சில சமயத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அது வெளித்தோற்றமா அவுட்வர்டா நம்ம பார்க்கும்போது அது சின்ன மாதிரி தெரியாது. பட் ஆனா, அது வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மள வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத.
தேவனுடைய வழிகளில் நீ நடந்து போகும்போது, நீ பைபிள் படிக்கும்போது நீ என்ன பண்ணாத அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாத. நீ வந்து சத்திய வார்த்தைகள நீ கேட்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாத. தேவனுடைய வழிகள் வந்து தேவன பத்தி நீ ஃபாலோ பண்ணிட்டே போம்போது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இப்ப இந்த கிளாஸ கூட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கிளாஸ அட்டெண்ட் பண்ணாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நிறைய அ விஷயங்கள் வந்து உங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. தேவன் கிட்ட இருந்து உங்களுக்கு தூரம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கொண்டு போகுது அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க பார்க்காதீங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க கவனம் குடுக்காதீங்க. அதாவது உங்களுடைய அட்டென்ஷன அந்த இடத்துல வந்து நீங்க குடுக்காதீங்க. பாவத்துக்கு உங்கள ஒரு விஷயம் கொண்டு போகுது அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து அட்டென்ஷன் குடுக்காதீங்க. அத வந்து நீங்க கட் பண்ணிடுங்க. அப்படின்ட்டு தான் இங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அத நீங்க கட் பண்ணல அப்படின்னா, தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து உங்க மேல வந்துரும். ஒரு வேர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. எஃபேசியன்ஸ் 2nd சாப்டர் 1 வெர்ஸ். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And you he made alive who were dead in trespasses and sins. அதாவது நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, யாரு அப்படின்னா, நம்மலாம் மரித்து போனவர்கள். மரித்து போனவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்மலாம் பொறக்கும்போதே பாவத்தில தான் பொறக்கிறோம். நம்ம பாவத்தில தான் பொறக்கிறோம். நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம். ஆனா, தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம மேல கிருபை வச்சு, அவருடைய கிரேஸ், அவருடைய மர்சி தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், நம்மள வந்து அப்படியே விட்டுருக்கலாம். அந்த பாவத்திலே சரி எப்படியாச்சும் நீ செத்துப்போ அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். ஆனா, தேவன் அப்படி பண்ணல. நம்மள பார்த்திருக்கிறாரு. அதாவது இந்த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த உலகத்தையே படைச்ச அந்த ஒரு தேவன் வந்து நம்மள பார்த்து, நம்ம மேல வந்து ஒரு கிரேஸ் வச்சு, நம்ம மேல அவருடைய கருணைய காமிச்சு, நம்மள மன்னிச்சு, நம்மள தேவன் வந்து மன்னிச்சிருக்கிறார். நம்மள மன்னிச்சு, அவருடைய ஒரே பேரான குமாரன், அதாவது ஒன்லி பிகாட்டன் சன். அவர எதற்காக இந்த ஒரு பூமிக்கு அனுப்பிச்சார் அப்டின்னா, நம்மள வந்து பாவத்திலருந்து நம்மள காப்பாத்தணும். நமக்கு வந்து அந்த ஃபர்கிவ்னெஸ் வந்து வாங்கி குடுக்கணும். அதற்காக அந்த ஒரு ஒரே பேரான குமாரன வந்து தேவன் அனுப்பிச்சு, நமக்காக குடுத்திருக்கிறாரு அந்த ஒரே பேரான குமாரன. லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் நமக்காக வந்து அவர் குடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது, இவ்ளோ அன்பு தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. பட் இந்த அன்பெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டு, மறுபடியும் போய் நம்ம போயிட்டு பாவத்தையே நம்ம பண்ணிட்டு இருந்தாக்கா, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் யூ ஹேத் ஹி குயிக்கன்ட் நம்மள வந்து குயிக்கன் பண்ணியிருக்கிறாராம். அதாவது நமக்கு வந்து ஒரு லைஃப் குடுத்திருக்கிறாராம் தேவன். பாவத்திலும் இருந்தோம், நம்ம மரணத்திலும் இருந்தோம். ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வேர்ட் ஆஃப் காட் பைபிள் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள தேவன் குடுத்திருக்கிறார். அந்த ஒரு லைஃப வந்து அவர் நமக்கு குடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம பாவத்தையே பண்றது, மறுபடியும் நம்மளுடைய கண்களை வந்து பாவமான விஷயங்கள நம்ம பார்க்க வைக்கிறது, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, நம்மளுடைய கவனத்த வந்து வேறு விஷயங்கள் மேல குடுக்குறது, பாவமான இடத்துக்கு வந்து நம்ம போறது, பாவமான காரியங்கள வந்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. அதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா, நமக்கும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் பத்தி பேசும்போதோ, பைபிள் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, கிறிஸ்டியன்ஸ் ஆர் பெக்யூலியர் பீப்பிள். அதாவது ஒரு நூதனமான ஜீவிகள். ஆனா, இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றாரு. ரொம்ப அற்புதமான வார்த்தை. கிறிஸ்டியன்ஸ்க்கு அவர் யூஸ் பண்றாரு. என்னன்னா, நியூ கிரியேஷன் அப்டின்னு யூஸ் பண்றாரு. நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஒரு நியூ கிரியேஷன். புதிய சிருஷ்டி. இந்த நியூ கிரியேஷன் அப்டின்ற இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். யார் இந்த நியூ கிரியேஷன்? ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்தில நிறைய கிரியேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த எல்லா கிரியேஷன பார்க்கிலும், அவரு இதுவரைக்கும் பண்ணாத ஒரு கிரியேஷன் தான் நியூ கிரியேஷனா. யார் இந்த நியூ கிரியேஷன்? கிறிஸ்டியன்ஸ்க்கு இத ரெஃபர் பண்ணி பேசுறாரு. ஸோ இந்த ஒரு நியூ கிரியேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ தேவன் அந்த மாதிரி நமக்கு வந்து அவர் வந்து உயிர் குடுத்து, அவருடைய ஒரே பேரான மகனுடைய அந்த ஒரு ரத்தத்தை குடுத்து, நம்மள பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வந்திருக்கிறாரு. மறுபடியும் வந்து இப்போ ஒரு பன்னி வந்து என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும், அது மறுபடியும் சேர் சே குளி அந்த ஒரு சேர்லயே தான் போயிட்டு அது புரண்டுட்டே இருக்குமாம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள், பாவமான செயல்கள் நம்ம எல்லாத்தையுமே அத கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மறுபடியும் தேவனுடைய வழிகள்ல நம்ம நடக்கணும்.
அப்படி நடக்கலன்னா, உன் மேல ஜட்ஜ்மென்ட் வந்துரும். அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அடையாளமாக தான் அங்க சொல்லிக் குடுக்குறாரு. இந்த கெஹென்னா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து ஒரு கிளியரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரெவல்யூஷன்ல இருக்கு பாருங்க. ரெவல்யூஷன் 21 சாப்டர் 8த் வெர்ஸ். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஒரு ரெவல்யூஷன் எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அப்படின்னா, இட் இஸ் a புக் ஆஃப் சிம்பல்ஸ். நிறைய சிம்பல்ஸ் இருக்கு ரெவல்யூஷன்ல. அதாவது ரெவல்யூஷன்ல வந்து லிட்டரலாவே வந்து நம்ம எடுக்க முடியாது. லிட்டரலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ மேல வந்து அ 7 ஸ்டார்ஸ் 7 நட்சத்திரங்கள் வந்து இருந்துச்சு. அந்த ஸ்திரீ வந்து மூன் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது சூரியன் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மூன வந்து ட்ரெஸ் மாரி போட்டுருந்தாங்க. ஒரு பீஸ்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சிம்பல்ஸ் வந்து ரெவல்யூஷன்ல இருக்கும். அந்த சிம்பல்ஸ் பத்திலாம் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ் வந்து நம்ம படிக்கலாம். அதே மாதிரி இங்க கூட ஒரு சிம்பல் இருக்கு. லேக் ஆஃப் ஃபயர். இந்த ஒரு வசனத்த வச்சு தான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அந்த லேக் ஆஃப் ஃபயர் அப்டின்றது ஒரு உண்மையான ஒரு இடம். அப்டி ஒரு இடம் வந்து இருக்கு. நம்ம வந்து ஒரு வசனத்த கூட படிச்சோம். தேவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தேவன் அப்டின்னா, இந்த ஒரு வசனத்த மறுபடியும் படிக்கலாம் பிரதர்ஸ். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜெரேமியா 7th சாப்டர் 31st வெர்ஸ். And they have built the high places of Topheth, which is in the valley of the son of Hinnom, to burn their sons and their daughters in the fire, which I did not command, nor did it come into my heart. சகோதர, சகோதரிகளே இந்த ஒரு வசனமே போதும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்டின்னா, அந்த நரகம், அந்த ஒரு ஃபயர் பிளேஸ் அப்டின்ற ஒரு லிட்டரலான ஒரு இடம் கிடையாது அப்டின்ற ஒரு விஷயத்த இந்த வசனத்த வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். தேவன் இங்க என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய மகன்களையோ அல்லது குமார்த்திகளையோ ஃபயர்ல அவங்கள போட்டு பர்ன் பண்ணணும் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து என் மைண்ட்ல இதுவரைக்கும் அது தோணுதே கிடையாது. என் மைண்ட்ல அது வந்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு கத்துக் குடுக்கல. என் மைண்ட்ல கூட அது வ வ வரல. நெய்தர் கேம் இட் இன்டோ மை ஹார்ட். என்னோட இதயத்தில இதுவரைக்கும் அந்த ஒரு தாட் கூட வந்ததே கிடையாது. உங்கள எல்லாரையுமே நான் நெருப்புல போட்டு நான் எரிக்கணும். அப்டின்ற ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து ரொம்ப ரொம்ப அன்பான தேவன். நம்மளுடைய லிட்டரலா இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மா, அப்பாவே இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஆனா லவ்வபிள் காட்ன்றோம். ஹி இஸ் அ லவ்விங் காட். ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அப்டிலாம் சொல்றோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மள லிட்டரலா இருக்கக்கூடிய ஒரு ஃபயர்ல எடுத்து போடுவாரா? கண்டிப்பா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து என்னுடைய ஹார்ட்ல தோணுனதே கிடையாது. அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வசனத்துல வந்து தேவன் வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்றது வந்து எத குறிக்குது அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கலாம் பாருங்க. படிங்க பிரதர். But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death. ஆ இந்த ஒரு வசனம் வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கெஹன்னா அப்படின்ற ஒரு இடம் வந்து எதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா, ஒரு அட்டர் டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு. அதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம சொல்லலாம். செகண்ட் டெத். 2ஆம் மரணம். அதாவது கெஹென்னாக்கு நம்போ அந்த அடையாள பாஷை, அந்த சிம்பாலிக் லாங்குவேஜ்ல என்ன ஒரு அர்த்தம் வருது அப்டின்னா, 2ஆம் மரணம். செகண்ட் டெத். இப்போ இங்க செகண்ட் டெத் அப்டின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டெத் இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டெத்னா என்ன? எது அந்த ஃபர்ஸ்ட் டெத்? உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் டெத் அப்டின்றது என்ன? அல்லது இந்த ஃபர்ஸ்ட் டெத் நமக்கு எப்போ வருது? ஆ ஓகே. பிரதர் வந்து வென் வி ஆர் பேப்டைஸ்ட். ஓகே. அது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த உலகத்துக்கு மறிச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து இது பண்றோம். கரெக்ட் பிரதர். பட் நான் லிட்டரலா கேட்கிறேன். அது வந்து கரெக்ட்டான பிரதர் சொன்னது கரெக்ட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அது. நான் வந்து லிட்டரலா கேட்கிறேன். ஸோ உலகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மாறி போயிடல பிரதர்.
கரெக்ட் பிரதர். அதாவது நம்ம எல்லாமே ஆதாம்குள்ள பொறந்ததால, இந்த ஆடமிக் டெத்க்குள்ள நம்ம எல்லாருமே கண்டிப்பா போக போறோம். கரெக்ட்டா சொல்லியிருக்கிறேன் பிரதர். டெத்துன்ட்டு போட்டிருக்கு. அதாவது அது என்ன டெத்துன்னா, ஆடமிக் டெத். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெத். இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க பிரதர்ஸ். சில குழந்தைங்கள்லாம் பொறந்த உடனே இறந்து போறாங்க. அவங்களுடைய நிலைமைலாம் என்ன? அவங்க மறுபடியும் வருவாங்களா? அவங்க மறுபடியும் வருவாங்களா பிரதர்ஸ்? இல்ல பிரதர். அதாவது இந்த நிறைய பேர் இறந்து போறாங்க இல்லையா? அவங்க மறுபடியும் வருவாங்களா? ஸோ ஆமா. இங்க இங்க ஒரு விஷயம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. யாரும் பேய் மாதிரி வரப்போறதில்ல. அது வந்து ஆத்மால வந்து நம்ம பார்த்துட்டோம். யாரும் பேய் மாதிரிலாம் வரப்போறதில்ல. ஆனா மறுபடியும் அவங்க வருவாங்களான்னு கேட்டாக்கா வருவாங்க. எப்படி வருவாங்க? யார் மூலியமா வருவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் அவருடைய உயிர குடுத்திருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக என்ன குடுத்தாரு? நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து நம்ம பார்த்தோம். ஒரு சப்ஜெக்ட்டாவே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன குடுத்திருக்கிறாரு? அந்த ஒரு வார்த்தை பத்தியே நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஆடம்க்கு அவர் என்ன குடுத்தாரு இயேசு கிறிஸ்து? அவரோட உயிர் குடுத்தார் பிரதர். அதுக்கு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் ransom, பிரதர். ransom. ஒரு வார்த்தை அதுக்கு தேங்க் யூ பிரதர். ஈடுபலி. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ரான்சம். தமிழ்ல வந்து ஈடுபலி. இந்த ஒரு வார்த்தைய வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, ஆடாமுக்கு வந்து ரான்சம் குடுத்தாரு. ரான்சம் அப்டின்னும்போது அவருடைய லைஃப ஆடம்க்கு குடுத்தாரு. ஏன்னா, இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் அவருடைய லைஃப வச்சு மட்டும் தான் ஆடம வந்து அவரால ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ஒரு டெத்லருந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஆடம்க்கு வந்து அவருடைய லைஃப குடுத்தாரு. லைஃப குடுத்து இந்த காட்ஸ் கிங்டம்ல அதாவது வரப்போற அந்த ஒரு காட்ஸ் கிங்டம்ல இயேசு கிறிஸ்து அந்த காட்ஸ் கிங்டம்ல என்ன பண்ண போறார் அப்படின்னா, செத்துப்போன எல்லாரையுமே மறுபடியும் உயிரோட கொண்டு வரப் போறார். ரிசரக்ஷன். அதுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா, ரிசரக்ஷன். ஸோ இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் டெத் ஆயிட்டாங்க. ஆடமிக் டெத்துக்குள்ள ஆயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஒரு வேர்ஸ் நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியன்ஸ் 15த் சாப்டர் 21st வெர்ஸ். அது ஸ்கிரீன்ல இல்ல. 1 கொரிந்தியன்ஸ் 15த் சாப்டர் 21st வெர்ஸ். 1 Corinthians 15th chapter 21st. For since by man came death, by man also came the resurrection of the dead. 22nd verse, brother. For as in Adam all die, even so in Christ all shall be made alive. Uh, in Adam all die. அதாவது இப்போ ஆதாம்குள்ள நம்ம எல்லாருமே மரிக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டெத். ஆடமிக் டெத். ஆதாம்குள்ள நம்ம எல்லாருமே மரிக்கிறோம். இப்போ ஆதாம்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல, கிறிஸ்து நமக்காக ஜீவன் குடுத்துட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே ரிசரக்ஷன் ஆக போறோம். கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே ரிசரக்ஷன் ஆகி வரப்போறோம். அந்த மாதிரி இப்ப நெறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே ரிசரக்ஷன் ஆகி வரப்போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒசாமா பின் லாடன் எடுத்துக்கலாம். இப்போ ஒசாமா பின் லாடன் வந்து செத்துட்டாரு. மறுபடியும் ரிசரக்ஷன்ல வருவாரா? ஒசாமா பின் லாடன். எவ்வளோ பேர சாகடிச்சாரு அவரு. மறுபடியும் ரிசரக்ஷன்ல தேவன் வந்து அவர கொண்டு வருவாரா? எஸ். தேங்க் யூ பிரதர். ஒரு வாய்ப்பு குடுக்கல கண்டிப்பா பிரதர். எல்லார் என்ன பிரதர்? ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் பிரதர். ஒரு சான்ஸ். சரி நீங்க குடுப்பீங்க. தேவன் குடுப்பாரா வாய்ப்பு? இல்ல ஒரு தேவன் தான் குடுப்பாரு பிரதர். கண்டிப்பா குடுப்பாரு. தேங்க் யூ பிரதர். ஸோ காட்ஸ் கிங்டம்ல தேவன் வந்து எல்லாருமே ரிசரக்ஷனுக்குள்ள கொண்டு வரப்போறார். எல்லாருமே ரிசரக்ஷனுக்குள்ள வருவாங்க. பாவம் செஞ்சவங்க எல்லாருமே மறுபடியும் ரிசரக்ஷனுக்குள்ள வருவாங்க. தேவன் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் குடுக்க போறாரு. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் குடுத்து, நம்ம ஒரு இது படிக்கலாம் பாருங்க. ஒரு வசனம் கூட. 2 பீட்டர் 3rd சாப்டர் 13th வெர்ஸ். Still 3:13, 2 Peter. 3:13 பிரதர். 3:13. Nevertheless, we, according பிரதர் to his சாரி பிரதர். கன்டின்யூ பிரதர்.
Nevertheless, we, according to his promise, look for new heavens and a new earth in which righteousness dwells. அதாவது இந்த நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த் அப்படின்றது வந்து காடுடைய கிங்டம். அங்க என்ன இருக்குமா? ரைச்சியஸ்னஸ் இருக்கும். அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்றத கூட நம்ம ஐசையால ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. ஐசையா 26th சாப்டர் 9th வேர்ஸ். ஐசையா 26th சாப்டர் 9th வேர்ஸ். With my soul I have desired you in the night. Yes, by my spirit within me I will seek you early. For when your judgments are in the earth, the inhabitants of the world will learn righteousness. The inhabitants of the world will learn righteousness. அதாவது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதியை வந்து கற்றுக்கொள்வாங்க. அதாவது எல்லாருமே ரிசரக்ஷன்ல வராங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தேவன் வந்து நீதியை வந்து கற்றுக் குடுப்பாரு. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே பைபிள் வந்து டீச் பண்ணுவார். அந்த டைம்ல வந்து யாருமே சொல்ல முடியாது. இல்ல, இல்ல நான் பைபிள் கத்துக்க முடியாது அப்படின்லாம் யாராலயும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே கத்துக் குடுப்பாரு. நம்ம இன்னொரு வேர்ஸ் படிக்கிறோம் பாருங்க. ஐசையா 54th சாப்டர் 13th வேர்ஸ். Isaiah 54:13. All your children shall be taught by the Lord, and great shall be the peace of your children. All your children will be taught by the Lord. எல்லாருக்குமே கர்த்தர் தேவன் என்ன பண்ண போறார்னா, எல்லாருக்குமே சத்தியத்தை வந்து கத்துக் கொடுக்க போறார். எல்லாருக்குமே சத்தியத்தை கத்துக் கொடுக்க போறார். சத்தியத்தை கத்துக் குடுத்துட்டு, இப்போ இப்போ நெறைய பேருக்கு இப்போ எல்லாருக்குமே என்ன பண்ண போறாரு அப்படின்னா, சத்தியத்தை கத்துக் கொடுக்க போறாரு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த ரெவல்யூஷனுக்கு வந்துடலாம். ரெவல்யூஷன் 21st சாப்டர் 8th வெர்ஸ். சத்தியத்தை கத்துக் குடுத்துட்டு பிறகும் கூட, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாவம் செய்வாங்க. தேவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க. அப்பேற்பட்டவர்கள தேவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவங்கள எடுத்துன்னு போயிட்டு ஃபயர்லலாம் போட மாட்டாரு. செகண்ட் டெத் குடுத்துருவாரு. செகண்ட் டெத் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. மறுபடியும் வந்து அவங்க ரிசரக்ஷன்ல வரமாட்டாங்க. அதுதான் வந்து செகண்ட் டெத். இத அடையாளப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த கெஹன்னா வார்த்தைய வந்து யூஸ் பண்றாரு. கெஹன்னா அப்படின்றது எதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு பூர்ணமான ஒரு அழிவு. ஸோ மறுபடியும் இந்த உலக ஜனங்கள் எல்லாருமே ரிசரக்ஷன்ல வந்துட்டு, தேவனுடைய அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு, மறுபடியும் வந்து அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கள தேவன் வந்து செகண்ட் டெத்ல போட்டுருவார். அதாவது அழிச்சிருவாரு அவங்கள. ஃபர்ஸ்ட் டெத் வந்து ஆடமிக் டெத். மறுபடியும் அவங்க செத்து போறது தான் செகண்ட் டெத். இந்த செகண்ட் டெத்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடையாது. இப்போ எதனால வந்து தேவன் அவங்கள அழிச்சிறார் அப்படின்னா, அவங்க உயிரோட இருந்தாக்கா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனால தேவன் அவங்கள என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அழிச்சிருவார். அதாவது டெத் குடுத்துருவார். அவங்கள எடுத்துன்னு போயிட்டு நெருப்புலலாம் போட்டு அதெல்லாம் பண்றது கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு அடையாளம். அவங்கள வந்து அழிச்சிடுவார். செகண்ட் டெத். இன்னொரு வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. சாம்ஸ் 145 28th வேர்ஸ். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீதம் 145 20ஆம் வசனம். The Lord preserves all who love him, but all the wicked he will destroy. அதாவது இந்த விக்கெட வந்து என்ன பண்ணுவாராம், தேவன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. அதாவது அதான் அந்த செகண்ட் டெத். இன்னொரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. ரெவல்யூஷன் 20:10. ஓகே. இந்த வேர்ஸ் இல்ல. இன்னொரு வேர்ஸ் நான் சொல்றேன். ஓகே. ஒரு நிமிஷம் அந்த வேர்ஸ் எடுக்கிறேன். ஓகே. ஐசையா 26th சாப்டர் 10th வேர்ஸ். ஐசையா 26 சாப்டர் 10th வேர்ஸ். Let grace be shown to the wicked, yet he will not learn righteousness. In the land of uprightness he will ஓகே deal. பிரதர். ஓகே பிரதர். ஸோ இங்க வேர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவாராம், இந்த ரிசரக்ஷன்ல நெறைய அதாவது நெறைய தப்பு செஞ்சவங்க மறுபடியும் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவன் வந்து கிரேஸ் காமிப்பாராம். கிருபை காமிப்பாராம். அவங்களுக்கு வந்து நீதிய வந்து கத்துக் குடுப்பாராம்.
கத்து குடுத்துட்ட பிறகும் அவங்க வந்து சரியா கத்துக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த வேர்ஸ. In the land of uprightness, he will deal unjustly and will not behold the majesty of the Lord. அதாவது தேவன் அவருடைய கிருபைய காமிச்சு, லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ். என்னது இது அந்த லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ்? அது எத குறிக்குது? நம்ம 2 பீட்டர் 3 சாப்டர் 13th வெர்ஸ்ல பார்த்தோம். என்னது இது அந்த லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ்? ஃபுல் நெருப்பு தானே அது. ஃபுல்லா நெருப்பு. இல்ல. லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ். அதாவது லேண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். லேண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ கேட்கிறேன். The new heaven and new heavens and new earth. நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த். அதாவது தேவனுடைய ராஜ்யம். காட்ஸ் கிங்டம். ஸோ இந்த ஒரு காட்ஸ் கிங்டம்ல தேவன் என்ன பண்ண போறாரு? எல்லாருமே ரிசர்க்ஷன்ல வருவாங்க. கெட்டவங்க கூட வருவாங்க. கெட்டவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறார்ன்னா, அவருடைய கிரேஸ காமிச்சு ரைச்சியஸ்னஸா கத்துக் குடுப்பாரு. கத்துக் குடுத்துட்ட பிறகு கூட, அவங்க சரியா கத்துக்காம, அவங்க மறுபடியும் வந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தாக்கா, இப்போ இந்த ரெவல்யூஷன்ல நம்ம படிச்ச மாதிரி, அவரு என்ன பண்ண போறாரு அப்டின்னா, அவங்கள செகண்ட் டெத்ல போட்டுருவார். தி விக்கெட் வில் ஹி டிஸ்ட்ராய். பாவம் செய்கிறவர்கள் வந்து அவரு அழிச்சு போட்டுருவார். இதுதான் வந்து அந்த கெஹென்னா. செகண்ட் டெத். இன்னொரு வசனம் இருக்கு. நம்ம பார்க்கலாம் பாருங்க. ரெவல்யூஷன் 20th சாப்டர் 10th வெர்ஸ். இதுல வந்து நம்ம இவ்ளோ மனுஷர்கள தான் வந்து எங்க போட்டார் அப்டின்னா, இந்த லேக் ஆஃப் ஃபயர் அப்டின்ட்டு பார்த்தோம். அந்த லேக் ஆஃப் ஃபயர்க்கான மீனிங் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு அழிவு, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அல்லது வந்து ஒரு செகண்ட் டெத். லிட்டரலா இருக்கக்கூடிய ஃபயர் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்த பேசுறாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க. ரெவல்யூஷன் 20th சாப்டர் 10th வெர்ஸ். The devil who deceived them was cast into the lake of fire and brimstone, where the beast and the false prophet are, and they will be tormented day and night forever and ever. இங்க இந்த வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு டெவில் அதாவது சாத்தான் பிளஸ் பீஸ்ட் மிருகம் பிளஸ் ஃபால்ஸ் ப்ராஃபெட் கள்ள தீர்க்கதரிசி. இவங்க 3 பேரும் எடுத்துன்னு போயிட்டு அந்த லேக் ஆஃப் ஃபயர்ல போட்டுட்டு, அவங்கள வந்து இரவும் பகலும் டே அண்ட் நைட் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து அழிச்சிடுவேன். அப்படின்ற மாரி இங்க சொல்றாரு. இது அதாவது இந்த ஒரு வசனம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இது செப்பரேட்டாவே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த டெவில் யாரு? இந்த பீஸ்ட் மிருகம் யாரு? சம்மந்தமே இல்லாம ஒரு மிருகத்த எடுத்து எதுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுல வந்து போடணும்? பிளஸ் இந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி யாரு? ஃபால்ஸ் ப்ராஃபெட். அது மாத்திரம் இல்ல, இரவும் பகலும் வந்து அவங்கள டார்ச்சர் பண்றாராம். டார்மென்ட் பண்றாராம். ஸோ இது என்ன? இந்த ஒரு வசனத்தையும் நம்ம செப்பரேட்டா ஸ்டடி பண்ண போறோம். வேணா அந்த ஒரு சப்ஜெக்ட்டோட டைட்டில் கூட என்னன்னா, ஆன்டி கிரைஸ்ட். 666 அப்படிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? யார் இந்த 666? இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அந்த சப்ஜெக்ட் வரும்போது இந்த வசனத்த வந்து நம்ம டீட்டெயிலா அதுல வந்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த ரெவலேஷனே என்ன ஒரு புக்கம் அப்படின்னா, புக் ஆஃப் சிம்பல்ஸ். இந்த ரெவலேஷன் உடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு நம்ம பார்க்கும்போது, எந்த ஒரு புஸ்தகத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காது. நம்ம படிக்கலாம் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெவலேஷன வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. படிக்க மாட்டாங்க. கேட்டாக்கா இந்த நிறைய மிருகம், நிறைய நட்சத்திரம், சன்னு, மூனு, அப்புறமா இந்த டெவில், டிராகன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெவல்யூஷன்ல வரும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. அதனால நிறைய பேர் இத படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் இத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா ரெவல்யூஷனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. ரெவல்யூஷன் 1 சாப்டர் 3 வெர்ஸ். படிங்க பிரதர். 1 சாப்டர் 3 வெர்ஸ். Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near. அதாவது பிளெஸ்ஸட் இஸ் த ஒன் ஹூ ரீட்ஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஃபஸி. இந்த வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து யாரு படிச்சு, அதை கேட்டு, அத புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிளெஸ்ஸட். எதனால அவங்க வந்து பிளெஸ்ஸட் அப்படின்னு சொல்றாரு? அந்த வசனத்திலே அதுக்கான ஆன்சர் இருக்கு. மறுபடியும் அந்த வேர்ஸ படிங்க பிரதர். 1 சாப்டர் 3 வெர்ஸ். Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near.
ஃபார் த டைம் இஸ் நியர். ஏன்னா நம்ம எல்லாருமே எந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டேஸ், கடைசி காலம். இப்போ நீங்க நியூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 3 ஒவ்வொரு தேசங்களையும், அதாவது ஒரு நேஷன்லயும் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒரு வேர்ல்டு ஆர்டரே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. வேர்ல்டு ஆர்டரே வந்து மாறிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கூட இப்போ ரீசென்ட்டா நியூஸ்ல சொல்றாரு. "வி ஆர் ஆல் ஹெட்டிங் டூ வேர்ல்டு வார் 3" அப்படின்ட்டு கூட சொல்றாரு. இது எல்லாமே எதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே எண்ட் டைம்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். த டைம் இஸ் நியர். இப்போ எண்ட் டைம்ஸ்ல வாழ்ந்துட்டு நம்ம நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கு குடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் ரெவல்யூஷன். இது ஸ்பெஷலாவே இத வந்து யார் எழுதுறார் அப்படின்னா, அப்போஸ்தலன் ஜான். அப்போஸ்தலன் ஜானுக்கே வந்து இதுல என்ன இருக்குன்ற டீட்டெயில் அப்போஸ்தலன் ஜானுக்கே தெரியாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டார்ன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஜஸ்ட் அவருக்கு ஒரு விஷன் குடுத்துட்டாரு. "நீ பார்க்கிறது எல்லாமே எழுது" அப்படின்ட்டாரு. அவர் என்னென்ன பார்த்தாரோ அது எல்லாத்தையுமே எழுதிட்டாரு. இது எல்லாமே யாருக்காக அப்படின்னா, கடைசி காலத்துல என்னுடைய பிள்ளைகள் வருவாங்க. அவங்களுக்காக தான் அப்படின்ட்டு இந்த ரெவல்யூஷன் புக்க வந்து குடுத்துட்டாரு. இது எல்லாமே யாருக்காகன்னா, இந்த ரெவல்யூஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்காக தான். நம்ம என்ன பண்ணணும்னா, ரெவல்யூஷன் இப்போ வர வர கம்மிங் கிளாஸஸ்ல கூட ரெவல்யூஷன் பத்தி நம்ம அதிகமா பார்க்க போறோம். அதிகமா ஸ்டடி பண்ண போறோம். ரெவல்யூஷன் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் a சீல்டு புக், குளோஸ்டு புக். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது சகோதர, சகோதரிகள். இட் இஸ் a ஓப்பன்டு புக். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள எஸ்பெஷலா லாஸ்ட் டேஸ், எண்ட் டேஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இதுக்கு என்ன பேர்னா, வெளிப்படுத்தின விசேஷம். ரெவல்யூஷன். இட் இஸ் மென்ட் டூ பி ரிவீல்ட். எஸ்பெஷலா எப்போ அப்படின்னா, இந்த ஒரு லாஸ்ட் டேஸ். ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். அதனால தான் இது வந்து எல்லாருக்குமே புரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ்ல வந்து இது எழுதிட்டாரு. ஏன்னா நீங்க பழைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லணும். ஒரு சீக்ரெட்ட சொல்லணும் அப்படின்னா, சிம்பல்ஸ தான் யூஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் லாங்குவேஜ்ல வந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான். தேவன் என்ன பண்றாரு, நம்மள்ட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து அவர் சொல்ல வராரு. அந்த ஒரு சீக்ரெட்ட சொல்றதுக்காக தான் டைரக்ட்டா நம்மள்ட்ட பேசாம, சிம்பல்ஸ் மூலியமா பேசுறாரு. சிம்பாலிக் லாங்குவேஜ் மூலியமா பேசுறாரு. அதுதான் வந்து இந்த ரெவல்யூஷன் புக். ஸோ இந்த ரெவல்யூஷன் புக்ல நம்மகிட்ட என்ன பேச வராரு அப்படின்றத வந்து, நம்ம வந்து கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம ஒண்ணு ஒண்ணா ஸ்டடி பண்ண போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஸ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, தி ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வெர்ஸ் படிங்க பிரதர். ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வெர்ஸ். The revelation of Jesus Christ, which God gave him to show his servants, things which must shortly take place, and he sent and signified it by his angel to his servant John. அதாவது இந்த ரெவல்யூஷன் புக்கே யாருக்காக தேவன் குடுத்திருக்காரு அப்படின்னா, அவருடைய சர்வன்ட்ஸ். நம்ம தான் வந்து அவருடைய சர்வன்ட்ஸ். நமக்காக தான் இந்த ரெவல்யூஷன் புக்கே, இந்த ஒரு ஸ்பெஷல் புக்கே வந்து அவர் குடுத்திருக்கிறார். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ரெவல்யூஷன் பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம கம்மிங் கிளாஸஸ்ல வந்து ஸ்டடி பண்ண போறோம். இப்போ இந்த மெயினா இந்த ஒரு ரெவல்யூஷன்ல இந்த ஃபயர் எங்கெங்கெல்லாம் இந்த ஃபயர் வருதோ, இந்த ஃபயர் அதுக்கப்புறமா இந்த லேக் ஆஃப் ஃபயர் இது எல்லாமே எத தான் குறிக்குது அப்படின்னா, ஜட்ஜ்மென்ட். ஃபயர்னாலே பைபிள்ல வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு தான் ஒரு அடையாளமா இருக்கு. ஒரு நியாய தீர்ப்பு. அதுக்கு தான் வந்து ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். வசனத்த படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 66th சாப்டர் 15th வெர்ஸ் 16th வெர்ஸ். Isaiah 66 15th verse 16th verse. For behold, the Lord will come with fire, and with his chariots like a whirlwind, to render his anger with fury, and his rebuke with flames of fire. For by fire and by his sword the Lord will judge all flesh, and the slain of the Lord shall be many. அதாவது ஃபார் ஃபயர் ஹி வில் ஜட்ஜ். பை ஃபயர் ஹி வில் ஜட்ஜ். ஸோ ஃபயர் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அது சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சிம்பலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். தேவன் வந்து இந்த பூமி மேல எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர போறாரு அப்படின்றத கூட நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். எப்படி அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபயர் அப்படின்னாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இந்த ஒரு ஸோ நம்ம ஒரு கிளாஸோடைய கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம்.
ஸோ நம்ம முக்கியமா வந்து நம்போ இந்த ஒரு நரகம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்த்தோம். உலகம் வந்து நரகத்த வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எரிகிற பிளேஸு, ஒரு ஃபயர் பிளேஸு. தேவன் வந்து இதுல தப்பு பண்றவங்கள இதுல வந்து போட்டு, அவங்கள சதா காலம் எவர்லாஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எரிய வைப்பாரு. அவங்க டார்ச்சர் அனுபவிப்பாங்க. அப்படின்ட்டு தான் உலகம் வந்து நம்புறாங்க. ஆனா பைபிள்ல இப்ப நம்ம போய் படிக்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட விஷயம்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. அதாவது ஒருத்தர அப்படியே நெருப்புல போட்டு அவங்கள எரிய வச்சு அவங்கள டார்ச்சர் பண்றதெல்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. அப்படின்ட்டு ஒரு வசனத்த கூட படிச்சோம். அப்போ லிட்டரலாவே இந்த ஒரு ஹெல் அல்லது இந்த ஒரு நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பைபிள்ல எங்கெங்கலாம் இருக்கு, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து ஹீப்ரு வேர்ட் அண்ட் கிரீக் வேர்ட் இத யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ முதல்ல ஷியோல் அல்லது ஹேடஸ். இந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் அதாவது இந்த ஷியோல், ஹேடஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஹெல்லு வருதோ, அந்த அதுக்கான ஒரு ஒரிஜினல் ஹீப்ரு வேர்ட் என்னன்னா ஷியோல். அததான் வந்து ஹெல்ன்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூ டெஸ்டமென்ட்ல வந்து ஹெல் அப்படின்ட்டு வருது இல்லைங்களா? அதுக்கு தான் ஹேடஸ் அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட் அதுக்கான ஒரு கிரீக் வேர்ட் தான் ஹேடஸ். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, மரித்து போனவர்களுடைய ஒரு இடம். இட் இஸ் நத்திங் பட் பிளேஸ் ஆஃப் த டெட் அல்லது ஒரு கல்லறை அல்லது ஒரு குழி அல்லது பாதாளம். பாதத்துக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பாதாளம். ஸோ நத்திங் பட் அது வந்து ஒரு கல்லறை, ஒரு குழி அவ்வளோதான். ஷியோல் மற்றும் ஹேடஸ். அதுக்கப்புறமா டார்டரு. டார்டரு அப்படின்றது வந்து தேவன் அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்க்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட். அவங்கள என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க மறுபடியும் மனுஷர்கள் போல மாறி வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தாதபடிக்கு, அவங்கள செயின் பண்ணி வச்சிருக்காரு. அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு டார்க்னஸ் அப்படின்னும்போது, இவங்கள இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸால வெளிச்சத்துல வேலை செய்ய முடியாது. டார்க்னஸ்ல தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரையுமே ஏமாத்துறாங்க. ஸோ இது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது வந்து கெஹென்னா. கெஹென்னா வந்து பார்த்தோம். அந்த லேக் ஆஃப் ஃபயர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதாவது உன்னுடைய கைகள நீ கட் பண்ணி போட்டுரு. அப்படி இல்லன்னா நீ வந்து அந்த லேக் ஆஃப் ஃபயர்‌க்கு நீ போயிடுவ அப்படின்னும்போது, கெஹென்னா அப்படின்றது லிட்டரலாவே ஒரு இடம் இருந்துச்சு. ஜெருசலேம். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நெருப்பு வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். நெருப்பு இல்லன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த புழு வந்து ஒருத்தர சாப்ட்ரும். ஸோ இந்த கெஹென்னா அப்படின்றது எதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா, அட்டர் டிஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் செகண்ட் டெத். 2ஆம் மரணம். ஸோ தேவன் கூட என்ன பண்ண போறார்ன்னா, இப்ப எல்லாருமே மறுபடியும் ரிசரக்ஷன் வந்து வரப்போறாங்க. ரிசரக்ஷன்ல வந்த பிறகு கூட, தேவன் வந்து அவங்களுக்கு ரைச்சஸ்னஸ் தான் கத்துக் குடுப்பாரு. பைபிள வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுவாரு. பைபிள புரிஞ்சுட்டு, மறுபடியும் வந்து அவங்க வந்து பாவமே செஞ்சுட்டு போனாக்கா, தேவன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்டின்னா, செகண்ட் டெத் வந்து குடுத்துருவார். 2ஆம் மரணத்தை வந்து அவங்களுக்கு குடுத்துருவார். ஸோ இதுதான் அந்த ஹெல் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அ ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். பைபிள்ல வந்து இவ்ளோ கிளியரா இருக்கே! அப்படி கிளியரா இருக்கும்போது, இந்த ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கருந்து வந்துச்சு? அல்லது இந்த சோல், ஆத்துமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கருந்து வந்துச்சு? அப்படின்ட்டு நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இந்த ஹெல் கான்செப்ட், இந்த சோல் கான்செப்ட் அதாவது ஆத்துமா வந்து சாகாது. இந்த ஒரு கான்செப்ட்டே வந்து நம்ம பார்த்தோம். இது சாத்தான் ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆதாம் ஏவாள்ட்ட வந்து, இந்த பழத்த நீங்க சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க." அந்த ஒரு பொய்யிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பொய்யிலேருந்து ஸ்டார்ட் ஆயி, இந்த கிரீக்ஸ், இந்த கிரீக் பிலாசபர்ஸ் நெறைய பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள். பிளாட்டோ, அதுக்கப்புறமா அ இந்த அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாருடைய தத்துவ ஞானத்தில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, ஆத்துமாக்கு வந்து சாவு இல்ல. ஆத்துமா வந்து மரிக்காது. இந்த ஒரு ஐடியாலேருந்து தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி ஸ்டார்ட் ஆகி, இந்த ஒரு லீடர்ஸ், ரிலிஜியஸ் லீடர்ஸ், கிறிஸ்டியன் ரிலிஜியஸ் லீடர்ஸ், எஸ்பெஷலா இந்த ஒரு பாஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஒரு பிரீஸ்ட், சர்ச்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரீஸ்ட், இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, ஜனங்கள வந்து நம்ம பயமுறுத்தணும். பயமுறுத்துனா தான் அவங்க சர்ச்சுக்கு கரெக்ட்டா வருவாங்க. பயமுறுத்துனா தான் அவங்க தசம பாகம் அந்த வந்து குடுப்பாங்க. பயமுறுத்தி வைக்கிறதுக்காகவே இந்த ஒரு ஹெல்ன்ற கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, தேவன் உங்கள நெருப்புல போட்டுருவாரு. அதனால நீங்க நீங்க தசம பாகம் குடுக்கலன்னா, உங்கள வந்து தேவன் நெருப்புல போட்டுருவாரு அப்படின்னு, ஜனங்கள பயமுறுத்தி, அவங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக தான், இந்த ஒரு ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டயே உள்ள வந்து ரொம்ப கொண்டு வந்து, எப்படிப்பட்ட ஒரு ரூல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சர்ச்க்குள்ளலாம்,
நீங்க ஹெல்ல வந்து நம்பியே தான் ஆகணும். நீங்க தப்பு பண்ணாக்கா தேவன் உங்கள நெருப்புல போட்டுருவாரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க நம்பியே தான் ஆகணும் அப்படின்னு மேண்டேட்டரியா சர்ச்சுக்குள்ள ஒரு டாக்ட்ரின் மாரி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா, சாத்தானுடைய வேலை. ஏன்னா, இந்த சாத்தானுடைய ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட் அப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஏன்னா அந்த பயமுறுத்தக்கூடிய அந்த ஒரு ஆவி. அது வந்து யாருடைய ஸ்பிரிட்னா, சாத்தானுடைய ஒரு ஸ்பிரிட் தான். ஏன்னா நம்ம எப்பவுமே எல்லாருமே ஒரு பயத்திலேயே வச்சிருக்கிறது. பட் தேவனுடைய ஆவி அப்படி கிடையாது. இட் இஸ் a ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். தேவனுடைய ஆவி வந்து நம்மள எப்பவுமே பயமுறுத்தாது. தேவன் தெளிவா நமக்கு நிறைய விஷயங்கள வந்து சொல்லிக் குடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு சவுண்ட் மைண்டோட நம்ம வந்து பைபிள ஸ்டடி பண்ணும்போது தான், உண்மையாலுமே தேவன் வந்து பைபிள்ல நமக்கு வச்சிருக்கக்கூடிய ட்ரூத்த வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு புதிய சப்ஜெக்ட். அதாவது ரிச் மேன் லாசரஸ் பாரபிள். அந்த பாரபிள நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாரபிள் பத்தி தான் நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் வந்து பிதாவாகிய தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.